அண்மை செய்தியை பார்க்கிறோம். தபால் வாக்குகள் காலை 8 மணிக்கு எண்ணப்பட்டு முடிவுகள் முதலிலேயே அறிவிக்கப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், இது தொடர்பாக முதலமைச்சர் உட்பட பலரும் தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் குறிப்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவா? விவரங்களை பதிவு செய்யலாம். நாளை நாடு முழுவதும் காலை 8 மணிக்கு மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள 39 மக்களவை தொகுதிக்கும் காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய உடனே முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். குறிப்பாக தபால் வாக்குகளை பொறுத்தவரை நாளை காலை 8 மணிக்கு முன்பு வரை அந்த போலீஸ் பர்சனல்ஸ் வாக்கு அதை செலுத்தலாம், கொடுக்கலாம். எனவே அதை பொறுத்து சரியாக காலை 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். தொடங்கியவுடன் முதலில் தபால் வாக்குகளை எண்ணி முடிக்கப்பட்ட உடனே அந்தந்த அதற்கான ஆர்ஓ அதிகாரிகள் தேர்தல் வாக்காளர் அதாவது வேட்பாளரின் முகவர்கள் நிலையில் அது எண்ணப்பட்டு உடனடியாக அறிவிக்கப்படும். அதற்கு பிறகு 8:30 மணிக்கு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணக்கூடிய பணிகள் தொடங்கும். குறிப்பாக இன்றைக்கு சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களிடம் பேசும்போது இந்த தபால் வாக்குகள் என்பது காலை 8 மணிக்கு தொடங்கி எப்போது அது முடிவடைகிறதோ, குறிப்பாக ஒரு சட்டப்பேரவை தொகுதியில 3000 தபால் வாக்குகள் இருக்குது என்று சொன்னா 3000 வாக்குகள் எப்போது எண்ணி முடிக்கப்படுகிறதோ, யார் யார் எந்தெந்த வேட்பாளருக்கு எவ்வளவு வாக்கு வந்திருக்கிறதோ அதை முகவர்கள் முன்னிலையில் எண்ணப்பட்டு உடனடியாக அங்க இருக்கக்கூடிய பலகையில் அதிகாரப்பூர்வமாக எழுதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு 8:30 மணிக்கு இவிஎம் மெஷின்ல கூடிய அந்த வாக்கு எண்ணக்கூடிய பணிகள் தொடங்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சுற்று வாரியாக வாக்குகள் எண்ணப்படும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல் படி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். பாலவேல். நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.